உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஷிஃபா மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு வாகன பிரச்சாரம் நடைபெற்றது. உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு ஷிஃபா மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு வாகன பிரச்சாரம் மருத்துவமனை வளாகத்திலிருந்து துவக்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் முகமது ஷாஃபி தலைமை தாங்கினார். புகையிலை எதிர்ப்பு தின சிறப்பு செய்தியினை மருத்துவமனையின் புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவர் முகமது இப்ராஹிம், அறுவை சிகிச்சை மருத்துவர் அஜய் ரெக்ஸ், சிறுநீரக அறுவை சிகிச்சை மருத்துவர் நிரஞ்ச், மகளிர் நல மருத்துவர் ஷரோன் ரோஸ் ஜொனாட்டா ஆகியோர் வழங்கினார்கள். அதைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக வருகை தந்த திருநெல்வேலி உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரி மருத்துவர் புஷ்பராஜ் விழிப்புணர்வு வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து புகையிலை எதிர்ப்பு தின உறுதிமொழி எடுக்கப்பட்டது. புகையிலை எதிர்ப்பு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய வாகனம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஷிஃபா மருத்துவமனையில் துவங்கி திருநெல்வேலி முழுவதும் பிரச்சாரம் செய்யப்பட்டது. மேலும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவமனையின் மார்க்கெட்டிங் பிரிவினர் சிறப்பாக செய்திருந்தனர். வகையான புற்றுநோய்களை உண்டாக்கும். புகையிலை உயிரை கொல்லும். புகையிலை இதய நோய், குரற்பை நச்சுநோய், வாய்க்குழாய் பாதிப்புகள் போன்றவை பல உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன. குடும்பத்தையும் சீரழிக்கிறது. புகையிலை நம்மை மட்டுமின்றி நம்மை சுற்றி உள்ளவர்களையும் நலனையும் பாதிக்கின்றன. தமிழக அரசு பல வகையான புகையிலை பொருட்களை தடை செய்துள்ளது. தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்தால் காவல்துறைக்கு தகவல் வேண்டியது